ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்என்எஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான டாபிக். ஆர்டிஐ மூலிமா ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் வாங்குறது எப்படி. ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு லேண்ட் இல்லைனா ஹவுஸ் வாங்கும்போது கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸில் இருந்து உண்மையான டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ண முடியுமா? எஸ், முடியும். அதுக்கு தான் இந்தியன் கவர்மெண்ட் ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஒரு சட்டப்பூர்வமான உரிமையை கொடுத்துருக்குறாங்க. அதுதான் ஆர்டிஐ ஆக்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. இந்த வீடியோவில் ஆர்டிஐனா என்ன, ப்ராப்பர்ட்டி பையருக்கு எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வாங்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஐ போடும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி பையர் அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஆர்என்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பார்ட்மெண்ட், லேண்ட் இல்லைனா ஹவுஸ் வாங்க யோசிச்சுட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை தவறான ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ்லேருந்து காப்பாற்றலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்டிஐனா என்ன? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. இந்த சட்டத்துக்கு கீழே எந்த இந்தியன் சிட்டிசனோ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை கேட்கலாம். முக்கியமான விஷயம், ஆர்டிஐ மூலயமா ஒப்பீனியன் கேட்க முடியாது, எக்ஸ்பிளனேஷன் கேட்க முடியாது. ஆனால் டாக்குமெண்ட்ஸ், ரிப்போர்ட்ஸ், அப்ரூவல்ஸ், நோட்டீசஸ், இன்ஸ்பெக்ஷன் ரெக்கார்டு, சர்டிஃபைடு காப்பீஸ், இது எல்லாமே நீங்கள் கேட்க முடியும். எதனால் ஆர்டிஐ ரொம்ப முக்கியம்? நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ண போகிறீங்கன்னா பில்டர் சொல்கிறாரு, பிளானிங் அப்ரூவல், என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ், கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், எல்லா அப்ரூவல்ஸுமே ரெடியாக இருக்குது. நீங்கள் எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க? பில்டர் ப்ரௌச்சரை வச்சா, சேல்ஸ் டீம் சொல்கிறத வச்சா, வாட்ஸ்அப் மெசேஜை வச்சா, இல்லை கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸை வச்சு வெரிஃபை பண்ணுவீங்களா? அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ இருக்குது. ஆர்டிஐ மூலிமா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்கிற அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸை சட்டப்படி நீங்கள் கேட்க முடியும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பையரால் வாங்க முடியும்? பிளானிங் பர்மிஷன், அப்ரூவ்டு பில்டிங் பிளான், லேஅவுட் அப்ரூவல், என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ், ஃபயர் என்ஓசி, பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்ரூவல், கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், ஆக்குபென்சி சர்டிஃபிகேட், இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட், ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ், டீவியேஷன் நோட்டீஸ், கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட், ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களால் வாங்க முடியும். சில டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காகவும் அவைலபிளாக இருக்கலாம். ஆனால் சர்டிஃபைடு காப்பி வேணும்னா ஆர்டிஐ ஒரு நல்ல வழி. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும், இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷன். பிளானிங் பர்மிஷன், பில்டிங் அப்ரூவல் பிளான், இதுக்கு நீங்கள் சிஎம்டிஏ ஆர் டிடிசிபியை செலக்ட் பண்ணணும். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்க்கு செயா இல்லைனா எம்ஓஇஎஃப்சிசி செலக்ட் பண்ணணும். பொல்யூஷன் ரிலேட்டட் அப்ரூவலுக்கு டிஎன்பிசிபி செலக்ட் பண்ணணும். ரெரா ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ்க்கு நீங்கள் டிஎன் ரெரா செலக்ட் பண்ணணும். கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இல்லைனா ஆக்குபென்சி சர்டிஃபிகேட் வேணும்னா கார்பரேஷன், முனிசிபாலிட்டி ஆர் பஞ்சாயத், இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். முதல்ல நீங்கள் எந்த டாக்குமெண்ட் வேணும்னு டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சரியான டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, கரெக்டான ட்ராப் டவுனில் கரெக்டான டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ரெக்வெஸ்ட் ஆர்டிஐ வழியாக அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இப்போ ஆர்டிஐ அப்ளை பண்ணுறது எப்படி? ஆர்டிஐ அப்ளை பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். பொதுவாக இதோட ஃபீஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். அப்ளிகேஷன் கிளியராக இருக்கணும். டாக்குமெண்ட்ஸில் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஒப்பீனியன் கேட்காதீங்க, எவிடன்ஸ் மட்டும் கேளுங்க. பொதுவாக 30 நாளைக்குள்ளேயே பதில் அனுப்பிடுவாங்க. இல்லைனா டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக இருந்தால் டாக்குமெண்ட்ஸையே ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஆர்டிஐ போடும்போது இந்த மிஸ்டேக்கை மட்டும் செய்யாதீங்க. இந்த ப்ராஜெக்ட் லீகலா அப்படின்னு கேட்காதீங்க. அதுக்கு பதிலாக அப்ரூவ்டு பிளான் காப்பி கொடுங்க, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் காப்பி கொடுங்க, கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் காப்பி கொடுங்க. இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸ் வந்த பின்னாடி நீங்களே அதை வெரிஃபை பண்ணலாம். பில்டர் சொல்கிறத மட்டும் நம்பாதீங்க, கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸையும் வெரிஃபை பண்ணுங்கள். ஆர்டிஐன்றது ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனுக்கும் கிடச்சிருக்கிற சக்தி வாய்ந்த ஒரு சட்டப்பூர்வமான உரிமை. இந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சா சிஎம்டிஏ, செயா, டிஎன்பிசிபி, அது மட்டும் இல்லாமல் டிஎன் ரெராக்கு ஆர்டிஐ எப்படி அப்ளை பண்ணணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்பார்ட்மெண்ட் பையர் அவேர்னஸ்க்காக கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஆர்என்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.